வாங்க இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் கடலப்பருப்பு போட்டுக்கணும். இட் இஸ் பாசிபிள் உங்களுக்கு கடலப்பருப்பு போடணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு தண்ணி இப்போ கடலப்பருப்பு நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன், கிளாஸ் குட்டி கிளாஸ். உளுத்தம் பருப்பு அதே குட்டி கிளாஸில் 2 மடங்கு எடுத்துருக்கேன். தோரம் பருப்பு அதே மாதிரி கொஞ்சமாக தோரம் பருப்பு பூண்டு, அதுவும் அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மிளகாவும் எடுத்துக்கோங்க. அப்போ கலர் கொடுக்கும். என்கிட்ட காஷ்மீரி மிளகாயில் காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கோ இட்லிக்கோ ஒரு தட்டில் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அது கூட தோசையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.